வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு A to Z தமிழ் கேமிங். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேஸை பார்த்தீங்கன்னா லைட்டாக மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்மளால் கீழே விழுந்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாக ஸ்டோன் வால் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. ஓகே, கொஞ்சம் நெரிசலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இடம். நம்ம டைனோஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா பார்க் பண்ணணும். ஓகே, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம டைனோஸ் ஃபுல்லாக பார்க் பண்ணிடலாம். ஆனால் இந்த கேப்பெல்லாம் மூட முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேப்பெல்லாம் மூடுறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா வைக்க முடியல. வச்சா பார்த்துக்கோங்க, அது லேண்ட்லேருந்து ரொம்ப ஹையில் இருக்குது, அதனால் வைக்க முடியாது அப்படி பார்த்திங்கன்னா காட்டுது. ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேமிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா டெசர்ட் க்ரீச்சர். அது பேர் பார்த்திங்கன்னா லைமென்டீரியா ஃப்ரெண்ட்ஸ். டெசர்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி ஒன்று பார்த்துருப்போம். அந்த பட்டாம்பூச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம டேம் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்மித்தில் பார்த்திங்கன்னா அது இல்லை, கையில் செய்கிற மாதிரியாக வருது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா கையில் கிராஃப்ட் பண்ணுற மாதிரி தான் வருது. ஓகே, பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சுக்கலாம். அது பார்த்திங்கன்னா நாக் அவுட் டேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம ட்ராங்க் பண்ணி தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நேராக டெசர்ட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுற வீடியோவை. ஸோ மேலே டைனோஸ் நிப்பாட்டி இடம்னு சொல்லி நம்ம இந்த கல் உடைக்கிறவனை பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா கீழே நிப்பாட்டி வச்சாச்சு. ஏன்னா கீழே தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கல் இருக்குது. டியோடிக்ரஸ் அப்படியே நமக்கு தேவையான ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருந்தே உடச்சி இதுக்குள்ளே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம 59வது லெவல் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 லெவலாக பண்ணால் போதும், ஒரு 3 லெவலில் பண்ணால் போதும். நம்ம பார்த்திங்கன்னா அர்ஜென்ட் ஆஃபீஸ்க்கு பார்த்திங்கன்னா சேரில் ரெடி பண்ணிடலாம். ஏன்னா இந்த ஃப்ளையர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா எவனும் சரியாகவே பறக்க மாட்டேங்கிறானுங்க. ஓகே, நமக்கு போலோ மட்டும் கிராஃப்ட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்திங்கன்னா நேராக உங்களுக்கு டெசர்ட்டுக்கு போயிட்டு அப்படியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். நம்ம பேஸ்லேருந்து டெசர்ட்டுக்கு வரதுக்குள்ளே போதும்போது தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வர வழியில் பார்த்திங்கன்னா பல பேரை சமாளிக்க வேண்டியிருக்கு. ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம டெசர்ட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் டெசர்ட்டுக்கு உள்ளே போகல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம டெசர்ட்டுக்கு எஜ்ஜில் தான் நின்றுருக்கோம். ஏன்னா இங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பான் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அந்த பூச்சி. ஓகே, டெசர்ட் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடம்லாம் ரொம்பவே இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணியெல்லாம் பாருங்கள், நல்லா கிறிஸ்டல் மாதிரி கிளியராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நமக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா 2 பேர் ஸ்பான் ஆகிருக்கானுங்க. ஸோ இவனுங்களில் எவன் ஹை லெவலாக அவனை மட்டும் தட்டி தூக்கிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே. ஓகே, இவன் பார்த்தீங்கன்னா 43 லெவல் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பறந்துட்டுருக்கான். ஓகே, இவன் பார்த்தீங்கன்னா 11 லெவலில் தான் இருக்கான். ஓகே, இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவன் இங்கேயே இருக்கட்டும். நம்ம இவனை விட இன்னும் கொஞ்சம் ஹை லெவலில் யாரும் கிடைக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஓகே, இவனை பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அவன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் 11வது லெவல். நம்ம அப்படியே இந்த ஓரத்துலேயே தேடிட்டே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா யாராவது சிக்குவானுங்க நமக்கு நேவும். த்ரோனி ட்ராகன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இவனையும் டேம் பண்ண வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இவனையும் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, இந்த பக்கம் ஏதோ குட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வல்ச்சர். டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி கழுகு வர சுற்றி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மேபி அது பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வைக்கல பெட்டு மாதிரி நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா சரியான எலும்பு கூடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. ஓகே, அப்படியே இந்த பக்கம் போயிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா யாராவது சிக்குவானுங்க. டெசர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டெசர்ட்டுக்கு வரும்போது நம்மளை ராக் எலமெண்ட்னு சொல்லி ஒருத்தன் போட்டு துவச்சி எடுத்துருப்பான். அவன்கிட்ட மட்டும் திரும்ப சிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனா வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பார்க்க கல் மாதிரியே தான் இருப்பான். சடனாக பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் மலை மாதிரி வந்து நம்மளை அடிச்சிருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் அவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் இந்த இடத்துல ஒருத்தன் பறந்துட்டு இருந்தான். இப்போ தான் ஆளை காணும். த்ரோனி ட்ராகன் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாகவே இருக்குது இந்த இடத்துல. ஸோ த்ரோனி ட்ராகன் பார்த்திங்கன்னா டேம் பண்ணுறதுக்கு பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இவன் என்ன இவ்வளோ ஸ்பீடாக போகிறான்?
ஃப்ரெண்ட்ஸ் ஹை லெவலாக இருப்பானோ? ஓகே, இவன் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக பறந்துட்டுருக்கானே. ஓகே, பார்த்தீங்கன்னா திடீர்னு ஸ்லோ ஆகிட்டான். இப்படியே அசையாமல் இருந்தால் லெவல் மட்டும் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லெவல் 9வது லெவல். ஓகே, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஸ்பான் ஆகிறதெல்லாம் லோ லெவல் பார்த்தீங்கன்னா 9வது லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பான் ஆகுது. ஹை லெவல்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கிற டிஃபிகல்ட்டி லெவலுக்கு 66 தான் பார்த்தீங்கன்னா ஹை லெவல். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் ஹை லெவல் இன்னும் பார்க்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேர் இருக்கானுங்க. ஓகே, வேறு லெவலில் பார்ப்போமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா லெவல் பார்க்குறது ஸ்மோக்கெலாம் போடுறான் அவன். ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஸ்மோக் மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் பறந்துட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இவன் ஏதோ ஸ்மோக் மாதிரி போடுறான். அதில் பார்த்தீங்கன்னா டைனோஸ்லாம் ஸ்லோ ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இவன் பார்த்தீங்கன்னா டம்மி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இவனுங்கெல்லாம் வேஸ்ட்டாக நினைக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 43 ஏதோ 10 இருப்பான்னு நினைக்கிறேன் லெவலு. நம்ம அவனையே போயிட்டே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஹை லெவலில் கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன், அது பார்த்தீங்கன்னா நடக்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. ஓகே, அங்கங்கே பார்த்தீங்கன்னா கலவரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெடிச்சிட்ருக்கு. ஓகே, ஸ்னோவில் இருக்க வேண்டியவனுக்கு இங்கே என்ன வேலைன்னு தெரில. பார்த்தீங்கன்னா இங்கே யூட்ரனஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பான் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்னோ ஏரியாவில் இருக்க வேண்டியவன் பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஏரியா சுற்றிட்டுருக்கான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் டெரர் பேர்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும். ஓகே, இது நல்லா யூனிக்கான மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான நினைக்கிறேன். ஐயோ, டயர் வுல்ஃப் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இவனும் ஸ்னோவில் தான் இருக்க வேண்டியவன். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னோவை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா டெசர்ட்டுக்கு வந்துட்டானுங்க நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பன்னி பயப்புலிங்க ரொம்ப இருக்கானுங்க. இவனுங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்னோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க வேண்டியவங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா டெசர்ட்டில் இருக்கானுங்க. ஓகே, என்ன தான் நடக்குன்னு தெரில. ஸ்னோவில் இருக்கிறவங்க ஃபுல்லாக யாரோ அடித்து பார்த்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் டெசர்ட்டுக்கு. மேபி அந்த ட்ராகனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வைவன், ஐஸ் வைவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் ஃப்ரெண்ட்ஸ் டெசர்ட்டில். ஸ்னோ ஏரியா பக்கமே போக முடிய மாட்டேங்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த 43வது லெவல் இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இவன் தானே. ஓகே, 43 இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு ஒரு போலோவை மட்டும் போட்டால் போதும், நம்ம நாக் டவுன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரெட் கலர் ஸ்மோக்கில் நம்ம விழுந்தா வச்சுக்கோங்க, நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்லோனஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, மேபி ஒரு 4-5 அடி அடித்தாலும் டைம் ஆயிடுவான்னு நினைக்கிறேன், டவுன் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் 5 அடி அடிச்சிட்டேன். ஓகே, ஹெல்த்து பார்த்தீங்கன்னா 111 தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இனி. ஓகே, நீ அடித்த சத்துருவான்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு டச் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரியான டவுன் ஆகிட்டான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரொம்ப ரொம்ப கம்மி, 572 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்து. ஆரோவில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு அடி அடிச்சதை வச்சுக்கோங்க, அப்படியே டிக்கெட் வாங்கியிருப்பான். ஓகே, இவன் பார்த்தீங்கன்னா பெரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவான். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பெரி சுத்தமாக இல்லைன்னு நினைக்கிறேன். லைட்டாக மட்டும் மொஜோ பெரி பறிச்சிட்டு ஓகே, ஒரு பேட்டிக்கு பார்த்தீங்கன்னா 4%. ரொம்ப நேரம் ஆகும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் ட்ரைன் ஸ்பீடை பார்த்தீங்கன்னா கூட தான் வச்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுட் ட்ரைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாகவே ட்ரைன் ஆயிரும். டேம் ஆகிறதுக்குள்ளே யாவனும் வந்து அடிக்காமல் இருந்தால் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக அந்த காட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாக சுற்றிட்டு இருக்கு. அது கையில் மட்டும் மாட்டினா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணி நம்மளை அடிக்கும். இன்னும் கொஞ்சம் பழம் மட்டும் பிடிச்சி போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்படியே இவன் பொறுமையாக டைம் ஆகட்டும். ஓகே, பார்த்தீங்கன்னா இடத்த சுற்றி எவனும் இல்லை தான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏரியா செக்யூர் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரியாக டைம் ஆகிற டயத்தில் இந்த கல்லுலேருந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ராக் கோலம் பார்த்தீங்கன்னா வரணும், செம்ம ட்விஸ்ட்டாக இருக்கும்.
பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். டெசர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் செடி கொடுத்துருக்கானுங்க. நம்ம இன்னும் டெசர்ட்டுக்குள்ளே ஃபுல்லாக போகல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு ஜோபரி பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. இப்போ ஈவன் டைம் வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு வேறு இருக்குது. 9வது லெவல். எல்லாம் 9வது லெவல்லே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக டைம் ஆகட்டும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவன் டைம் ஆகி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டைம் ஆகிட்டான். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பைட். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரைன் ஆகுது. ஸோ இப்போ பிரச்சனை இல்லை, வேகமாகவே ட்ரைன் ஆயிடுவான். கலரும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரியே தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு பைட். சீக்கிரம் டைமான வச்சுக்கோங்கமே, நம்ம அப்படியே கரையோ பாலில் போட்டு தூக்கிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் சாப்பிடேன்டா. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. லைமேண்ட்ரியா பார்த்தீங்கன்னா டேம் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மொத்த இதை நம்ம டேம் பண்ணதுக்கான மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா நம்ம வைவன் கிட்டே போகும்போது எக்கை ஸ்டீல் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா இவன் யூஸ் ஆவான். ஃபஸ்ட்டு நம்ம டெசர்ட்டில் இருக்கிற டைனோசர்லாம் டேம் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக வைவன் டேமிங்க்கு போயிடுவோம். புதுசாக டேமிங் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பழைய டேமிங்லாம் எதுவும் போட வேணாம். இந்த அர்ஜென்ட்டாக வீஸ் பிடிக்கிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிடிப்பேன், ஆனால் அதெல்லாம் வீடியோ வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சேரில் போட்டு பறந்து பார்த்துருவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வெயிட் தூக்கம் வந்து நினைக்கிறேன். ஓகே, வெயிட் நல்லாவே தூக்குறான் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடாகவே இருக்கான். ஓகே, பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலும் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது நண்பர்களே. ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, இவனை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம கிரையா பாட்டில் கொடுக்குறோம். ஸோ நான் இங்கே வச்சு யூஸ் பண்ணால் செத்து போயிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அங்கே வச்சு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேராக வீட்டுக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவன் பவர்ஃபுல்னு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ முட்டை இருக்குது. பிடியோட முட்டை ஃப்ரெண்ட்ஸ். இது எடுத்துடலாம். எடுத்தா வச்சுக்கோங்கம்மா, நம்மளை துரத்தி அடிப்பான். எதுக்கு வம்பு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவனுக்கு நம்ம ஸ்டெமினா மட்டுமே ஃபுல்லாக பண்ணுவோம். வேறு எதுவுமே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெமினா மட்டுமே போதும். லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெல்லி ஏற்றிடுவோம். ஏன்னா ஃபைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவன் பவரை காட்டுற அளவுக்கு நமக்கு ஏதாவது ஒரு டம்மி பீஸ் தேவை. அவனை பார்த்தீங்கன்னா அடித்து நம்ம லைட்டாக அப்படியே டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம டச் பண்ணாலே போதும், ஏதோ புகை மாதிரி போடுறான். ரைட் சைடு டபுள் டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேருந்து ஒரு புகை மாதிரி வர்றான் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா ஸ்டெமினா பார்த்தீங்கன்னா ட்ரைன் ஆகுது. ஸோ இவன் ஒரு ஃப்ளையர் அப்படிங்கிறதால பெரிஸ் எதுவும் எடுக்க மாட்டான், தெரிஞ்சது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் நேராக பறந்து போய் டூடு இவனாக இருந்தால் அவனை அடித்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இவனுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் அட்டாக் இல்லைன்னு நினைக்கிறேன். பைட் பண்ணணுமே, கடிக்க மாட்டேங்கிறானே. ஓகே, இந்த நேரத்துக்கு பார்த்து எவனுமே இருக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். மித்த நேரத்துக்கெலாம் கூட்டமாக இருப்பானுங்க. ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் வேறு ரொம்ப இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கூட கண்ணிலே கட்ட மாட்டேங்கிறானுங்க. சரி, நம்ம இப்போதைக்கு கீழே தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நேராக கீழே போயிடுவோம். கீழே பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு வேணா இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டூடு கிடைச்சா போது நம்ம செக் பண்ணிடலாம்.
ஓகே, இந்த இடத்துல எவனுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா எவனுமே இல்லை. ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது. டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் அதிகமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம். அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்பானிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மேபி இந்த இடத்துல எதுவும் ஸ்பான் ஆகாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் பேர் இருக்கானுங்க. ஓகே, இந்த இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடி வாங்கிறதுக்குனேவும். ஓகே, கடிக்க முடிய மாட்டேங்குதே ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு பார்த்தீங்கன்னா கடிக்கிற எபிலிட்டியே இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே எதுவும் பக் ஆகிடுச்சு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். இவன் கடிக்கவே மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா இந்த மாதிரி புகை மட்டும் தான் போகிறதுக்கு யூஸ் ஆகும் நினைக்கிறேன். ஓகே, அந்த புகை போட்டால் மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஏறுறானுங்க. மித்தபடி பார்த்தீங்கன்னா இவனுக்கு பைட்டிங் அட்டாக் பார்த்தீங்கன்னா கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். பாவத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புகை மட்டும் தான் போடுறான். அதுவும் பார்த்தீங்கன்னா டைனோசர் ஸ்லோ பண்ணிடுது. ஓகே, அடிக்க வேறு வரானே. ஜிஜோ ஸ்டெமினா வேறு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவனுக்கு நார்மல் அட்டாக்கே கொடுக்காம விட்ருக்கானுங்க. எதுவும் தெரியல. ஓபி டைனோவாக இருப்பான்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு முதல்ல டைனோவாக இருப்பான்னு எதிர்பார்க்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இவன் ஒரு டம்மின்னு சொல்ல முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அட்டாக் மட்டும்தான் இருக்குது. வேறு எதுவுமே இல்லை அவனுக்கு. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஓகே, ஒரே ஒரு மெஜோபெரி மட்டும்தான் போதுமா? மெஜோபெரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் அப்புறம் டேம் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவன் இந்த அட்டாக் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவன்ட்ட இருக்குது. வேறு எதுவுமே இல்லை. இதை வச்சு வேணால் தப்பிச்சு ஓடிடலாம். சொல்லப்போனால் இவன் தப்பிச்சு ஓடுறதுக்கான டைனோன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த லைமென்டீரியா மூத்தை பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாக் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எபிலிட்டி மட்டும்தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இவன் போட்டுட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கான எபிலிட்டின்னு நினைக்கிறேன் அது. ஸோ இவனை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வைவன் எக்கெலாம் ஸ்டீல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மட்டும் தான் இவன் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.